வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே, வேண்டிடுவேனே காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இயேசு கிறிஸ்துவின் மகோன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீத புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள். சாலமோன் ராஜாவின் ஆட்சி காலத்தில் இஸ்ரேல் நாடானது மகிமையின் உச்சத்தில் இருந்தது. மேலும் அவன் மரணத்திற்கு பிறகு அவனுடைய குமாரனான ரெஹோபியாம் ராஜாவானான். அப்பொழுது இஸ்ரவேல் சபையார் அனைவரும் வந்து ராஜாவாகிய ரெஹோபியாமை நோக்கி, உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர்கள் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும். அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது ராஜாவாகிய ரெஹோபியாம் தன் தகப்பனாக சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோட ஆலோசனை பண்ணி, இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீர் இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல்வார்த்தைகளை சொல்வீரானால் என்னாலும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரராய் இருப்பார்கள் என்றார்கள். ஆனால் முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனைகளை அவன் தள்ளிவிட்டு தன்னோட வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோட ஆலோசனை பண்ணி இஸ்ரவேல் சபையாரை நோக்கி, என் சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாயிருக்கும். என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று ஜனங்களுக்கு கடினமாக உத்தரவு கொடுத்தான். முதியோரின் ஞானமான ஆலோசனைகளை கேவலமாக எண்ணி ஆணவத்தோடு பேசின ரெஹோபியாமை ஆண்டவர் தண்டித்தார். இஸ்ரவேலின் 10 கோத்திரம் அவனுக்கு விரோதமாக கலங்கம் பண்ணி பிரிந்து விட்டார்கள். மேலும் இஸ்ரவேல் மற்றும் யூதா என்ற 2 ராஜ்யங்கள் உருவாயின. இஸ்ரவேல் ரெஹோபியாம் தனக்கு ராஜாவாக இராதபடிக்கு அவனை நிராகரித்து விட்டது. மேலும் இதன் விளைவாக ரெஹோபியாம் வெறும் யூதா மற்றும் பெஞ்சமின் கோத்திரங்களுக்கு மட்டுமே ராஜாவாயிருந்தான். இதனால் அவன் கோபமடைந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய புறப்பட்டான். ஆனால் அப்படி செய்யாதபடிக்கு ஆண்டவர் அவனை நிறுத்திவிட்டார். மேற்கூறிய வசனத்தில் தாவீது கூறிய எச்சரிக்கை அவனுடைய பேரனுடைய விஷயத்தில் உண்மையாக விளங்கியது. தாவீதின் அபிப்பிராயத்தில் ஆலோசனை கொடுப்பவர்கள் எளிமையான சொற்களையுடையவர்களும் ஆவியில் எளிமையுள்ளவர்களும் ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களாகையால் பாக்கியவான்கள் எனப்படுவார்கள். இன்றும் இந்த உலகத்தில் ஆண்டவருடைய எளிமையான ஊழியக்காரர்கள் மனுக்குலத்தை பாவத்திலிருந்து விடுவிக்கும்படிக்கு சிலுவையில் மரித்தோரிலிருந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த மிருத்யுஞ்சய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படியான ஆலோசனையை கொடுக்கிறார்கள். யாரெல்லாம் அவர்களுடைய இந்த ஆலோசனையை கேவலமாக எண்ணுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் கடைசியில் வருத்தப்படுவார்கள். காரணம், அவர்கள் எல்லாரும் நரகத்தில் அழிவார்கள். பிரியமானவர்களே, இந்த ஆலோசனை கேட்டு அதன்படி செய்யும்படிக்கு ஆண்டவர் தாமே உங்களுக்கு இரக்கம் செய்வாராக. ஆமென்.